Hello students, 11th standard Maths chapter 7 example 7.32. If the area of the triangle with vertices minus 3, 0, 3, 0 and 0, k is 9. 9 answer குத்துட்டாங்க area value find பண்ணி அவங்களே answer குத்துட்டாங்க square units ன்ட்டு. Find the value of k. answer குத்துட்டாங்க நம்ம ஃபார்முலா வச்சு answer கண்டுபிடிச்சது குத்துட்டாங்க. ஆனா அந்த வேல்யூ வச்சு நம்ம k வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 9 ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம கே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். கிளியர்? இதுக்கு முன்னாடி நம்ம ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னன்னா சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ. Absolute value of 1 by 2 x1 x2 x3 y1 y2 y3 1 1 1. clear? இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by 2 அது absolute valueன்றது இது ஒரு இது மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் determine இது. ஓகேவா? இது absolute value or modன்னு சொல்லலாம். x1 y1 1 x2 y2 1 x3 y3 1. இங்க பாருங்க, இத என்ன சொல்லலாம்? மாடுலஸ்னு சொல்லலாம் ஆர் அப்சல்யூட் சொல்லலாம், வேல்யூன்னு சொல்லலாம். ஓகே, இந்த 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 இதை என்ன சொல்றது? டெட்டர்மைன் சொல்லுவாங்க. டெட்டர்மைன் வேல்யூ. கிளியர்? இப்போ இது ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நான் ஷார்ட் ஃபார்ம் எழுதுறேன். இப்போ நம்ம கொஸ்டின்ல எழுத சப்ஸ்டிட் பண்ண போறோம். 1 by 2 கொடுத்துருக்க வேல்யூ என்ன? இங்க கொடுத்துருக்காங்களே, அதுல நம்ம எடுத்துக்கலாம். இதை x1 y1 x2 y2 x3 y3 சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம், ஃபார்முலால வரதா. 1 by 2 x1 வேல்யூ என்ன? -3. x2 வேல்யூ என்ன? 3 0 x3 0 y1 y2 y3 k 1 1 1. இது எந்த சேஞ்சும் இல்லை. போட்டுட்டு ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் 9 குத்துக்காங்க. கொஸ்டின்ல பாருங்க 9 குத்தாச்சு. ஓகேவா? அந்த 9 போட்டாச்சு. இப்போ சாதாரண நம்ம இதுதான் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? 1 by 2 இந்த மாடுலஸ் அப்படியே வச்சுக்கணும். இது பண்ணும்போது ஃபேக்டரைஸ் இது பண்ணும்போது என்ன ஆகும்? -3 ஆல்ரெடி நிறைய சம்ஸ் போட்டாச்சு. 0 1 k 1. அடுத்தது இங்க நம்ம பிளஸ் மைனஸ் பிளஸ் தான் வரும். ஓகேவா? அப்போ ஆனா நம்ம இங்க பிளஸ் தான் வரும். ஆனா இங்க நம்மளுக்கு கொஸ்டின்லயே மைனஸ்னா அந்த மைனஸ் தான் போறோம். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகேவா? Next 0 value 3 1 0 1 plus 1 into modulus of determinant சொல்லணும். சாரி 0 0 k போட்டு இதுதான் whole modulus. ஓகே, ஈக்குவல் டு 9. அதை கிளியரா போட்டுக்கோங்க. ஓகே, ஓகேவாமா? புரியுதாமா? வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். அடுத்தது அதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அடுத்தது என்ன பண்றோம்? நம்ம வேல்யூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை நம்ம ஏற்கனவே போட்டிருக்க மாதிரியே தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? எக்ஸ்பேண்டிங் முறையில் பண்ண போறோம். கிளியர்? இப்போ என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 1 by 2 இந்த மாடுலஸ் கரெக்டாக போட்டுனுவாங்க. இதை டைரக்டாக மல்டி பண்ணலாம். 0 -kன்னு வரும். -0 அந்த 0வோட மல்டி பண்ண எல்லா டேர்மும் 0 ஆயிடும். பிளஸ் 3k இங்க 1 into 3k -0ன்னு இருக்கும். இந்த மாடுலஸ் அப்படியே போடுறோம். ஈக்குவல் டு 9. இப்போ 1 by 2 மாடுலஸ் இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் -3k ஆயிடும். இங்க 3k ஆயிடும். சரி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் k ஆயிடும். இங்க 3k ஆயிடும். கிளியர்? ஈக்குவல் டு 9. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 1 by 2 இது ஆட் பண்ணா 6k
இதை இப்படி கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஈக்குவல் டு 9. இந்த 6 வெளியே எடுத்துட்டிங்கன்னா 6/2 வெறும் மாடுலஸ் ஆஃப் கே. இதை கேன்சல் பண்ணால் 3. அப்போ மாடுலஸ் கே ஈக்குவல் டு 9 இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா 3 டினாமினேட்டரில் போயிடும். அப்போ இங்கே கேன்சல் பண்ணும்போது 3 3s தானே. அப்போது மாடுலஸ் கே ஈக்குவல் டு 3னா அப்போ கே ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? மாடுலஸ் இருந்தாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வேல்யூஸ் வரும். தட்ஃபோர் கே ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. கே வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. டெட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் ட்ரையாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அதோட ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி x1 y1 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கே வேல்யூ ஃபைனலாக கண்டுபிடிக்கும். கிளியர் ஸ்டூடெண்ட்? ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதை பேஸ் வச்சு தான் இன்னும் 2 சம்ஸ் போட போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.